சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி போட்டியில் பிளே ஆஃப்ஸில் இரு அணிகளும் என்ன செய்ய வேண்டும், வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நேற்று ஐபிஎல் தொடரில் நடைபெற்ற 2 போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணியும் டெல்லிக்கு எதிராக ஆர்சிபி அணியும் வெற்றி பெற்றன. மேலும் இந்த 2 அணிகளும் தங்களின் கடைசி போட்டியில் மோதிக்கொள்ள இருக்கின்றன. அதே சமயத்தில் 2 அணிகளுமே பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்ல வாய்ப்புகள் கொண்ட அணிகளாக இருக்கின்றன. எனவே இவர்களது மோதலில் என்ன நடந்தால் இவர்களில் ஒருவர் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வார்கள் என்று பார்க்கலாம். இந்த 2 அணிகளுக்கும் வருகின்ற மே 18ஆம் தேதி மோதிக்கொள்ள இருக்கின்றன. தற்போது சிஎஸ்கே அணி 13 போட்டிகளில் 7 வெற்றிகளுடன் 14 புள்ளிகள் எடுத்து 0.528 ரன் ரேட்டுடன் 3வது இடத்தில் இருக்கிறது. ஆர்சிபி அணி 13 போட்டியில் 6 வெற்றிகளுடன் 12 புள்ளிகள் எடுத்து 0.387 ரன் ரேட்டுடன் 5வது இடத்தில் இருக்கிறது. இந்த 2 அணிகளும் மோதும் பொழுது ஆர்சிபி அணி வெற்றி பெற்றால் 14 புள்ளிகள் எடுத்து சமநிலை அடையும். அப்பொழுது சிஎஸ்கே அணியை விட ஆர்சிபி அணி ரன் ரேட்டில் முன்னிலையில் இருக்க வேண்டும். ஆர்சிபி அணி முதலில் பேட்டிங் செய்து 200 ரன்களை எடுத்தால் சிஎஸ்கே அணியை 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெல்ல வேண்டும். இது ஆர்சிபி அணி 201 ரன்கள் சேஸ் செய்தால் 11 பந்துகள் மீதம் வைத்து வெல்ல வேண்டும். அப்போது சிஎஸ்கே அணியை விட ரன் ரேட்டில் ஆர்சிபி முன்னால் இருக்கும். மேலும் ஆர்சிபி அணி 14 புள்ளிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்குள் தகுதி பெற வேண்டும் என்றால் லக்னோ அணி தனது கடைசி 2 போட்டியில் ஒரு போட்டியை தோற்க வேண்டும். இல்லை என்றால் ஹைதராபாத் அணி தனக்கு இருக்கும் 2 போட்டிகளில் 2ஐயும் தோற்க வேண்டும். இதே சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணியை வெற்றி பெற்றால் போதும், அந்த அணி புள்ளிப்பட்டியலில் 16 புள்ளிகள் எடுத்து குறைந்தபட்சம் 4வது இடத்தையாவது பிடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு நேரடியாக தகுதி பெற்றுவிடும். ஒருவேளை ஆர்சிபி அணியிடம் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்து அதே சமயத்தில் லக்னோ அணி டெல்லி மற்றும் மும்பை அணிகளை வென்று அதேபோல ஹைதராபாத் அணி குஜராத் அல்லது பஞ்சாப் அணியை வென்றாலோ இந்த 2 அணிகளும் கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணி பரிதாபமாக தகுதியை இழக்கும்.